ஸ்டார்ட் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அர் ரஹ்மான் கருணையாளன். ஸோ கருணையாளன் அப்படிங்கிறத முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டு அதனுடைய தன்மைகள் எல்லாம் இந்த சூறால மிகச்சிறப்பாக விளக்குறான். ஸோ முதல் ஆயத்தை எடுத்து பாருங்களேன். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான். அதாவது அல்லாஹ் தாலா முதல் அவனுடைய அருட்கொடையா இந்த குர்ஆனை காமிக்கிறான். வேற எதுவும் சொல்லலை. முதல் விஷயமா தன்னுடைய அருட்கொடையா இந்த குர்ஆனை தான் காமிக்கிறான். ஸோ ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் ஒவ்வொரு ஒரு அதிசயத்தை ஒரு ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் கொடுத்துருப்பான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கைத்தடி இருக்கும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒட்டகத்தை ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் கொடுத்துருப்பான். ஸோ ஒவ்வொரு நபிமார்களுக்குமே ஒவ்வொரு அத்தாட்சிகள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் அல்லாவே தன்னுடைய குர்ஆனில் சொல்லிகிட்டே வருவான். நம்ம போக போக அதெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தாலா தந்த அருட்கொடை, தன்னுடைய கருணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயமே குர்ஆனை தான் சொல்கிறோம். ஸோ அப்படியாப்பட்ட குர்ஆனை தான் நம்ம இன்றைக்கி என்ன விளங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை வெறும் ஓதி அதை நம்ம மனனம் பண்ணி அதை ஓதுறதுனால மட்டும் நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மையிலேயே அதை விளங்கி அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட நல் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கடினத்துக்கு மேலே கடினம் இருக்குது அப்படின்னா இந்த குர்ஆனை நம்ம சரியாக விளங்கிக்காததன் விளைவாக தான் இருக்கும். ஸோ முதல் விஷயமாகவே அல்லாஹ் தாலா தன்னுடைய அருட்கொடையாக குர்ஆனை தான் சொல்கிறான். அப்போ அந்த குர்ஆனில் அல்லாஹ் தாலா எத்தனை விஷயங்களை, எண்ணிலடங்கா விஷயங்களை வச்சிருப்பான் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மனிதனை படைத்ததை பற்றி சொல்கிறான். இன்சான், மனிதன். இந்த மனிதனை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ படைத்ததும் ஒரு அருட்கொடை தான். நம்ம படைக்கப்பட்டதுனால அல்லாஹ் தாலா நமக்கு அருட்கொடையை தரலை. நல்லா விளங்கிக்கோங்க. நம்ம படைக்கப்பட்டதுனால நமக்கு அல்லாஹ் தாலா தன்னுடைய அருட்கொடையை தரலை. நம்மளை படைச்சதையே அருட்கொடைன்னு தான் சொல்கிறோம். சுபஹான் அல்லாஹ். அதாவது நம்ம நினச்சிட்ருப்போம் அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டான், ஸோ அதனால் நமக்கு அவனுடைய அருட்கொடைகளை எண்ணில் அடங்காமல் தரான் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த இன்சான், இந்த மனிதனை படைச்சதே ஒரு அருட்கொடை தான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அல்லமஹுல் பயான். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நமக்கு தெரியும், நம்ம இப்போ குர்ஆனை பார்த்துட்டே வரோம். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சது என்னுடைய இல்முக்கு ஒரு அத்தாட்சி இந்த மனிதன், இந்த கலீஃபா அப்படின்னு சொல்லி தானே இன்ட்ரோ பண்ணுறான். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மனிதன், இப்போ மலக்குமார்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறோமா? மலக்குமார்களுக்கு நிறைய விஷயங்களில் அனுபவமும் இருக்குது. அதே சமயம் அவங்க அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்காங்க. மழை பொழிய வைக்கிறதா இருக்கட்டும், சூரியனை கரெக்டாக அங்கே இங்கேயும் சுழற்றுறதா இருக்கட்டும், பூமியை சுழற்றுறதா இருக்கட்டும், இன்னும் விளைச்சலை வர வைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைய கரெக்டாக அது பிறந்து அதனுடைய வளர்ப்பு வரைக்கும் இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையுமே மலக்குமார்கள் தங்களுடைய பங்கை ஆற்றி கொண்டு தான் இருக்காங்க. அல்லாஹ் சொன்ன வேலையை செய்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறான் அல்லாஹ், இதை பற்றி சொல்லுங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னால சொல்ல முடிஞ்சது. அந்த சொல்கிற தன்மை தான், விளக்கக்கூடிய தன்மை தான் மலக்குமார்களுக்கு இல்லை. ஸோ அல்லாஹ் இந்த விளக்கக்கூடிய தன்மையை அவன் நமக்கு அளித்த அருட்கொடைன்னு சொல்கிறான். சுபஹான் அல்லாஹ். யோசிச்சு பாருங்கள், நம்மளால் எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு சிறந்த ஒன்றா இருக்குது.
இன்றைக்கி யார் சிறந்த நல்லா பேசுகிறாங்க அப்படியோ அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒரு தனி ஒரு ஒரு மரியாதை இருக்கும். அவங்களுக்கு நல்ல முறையில் பேசுகிறது, உண்மையாக பேசுகிறது. நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவர் உண்மையாளர்னு சொல்லுவாங்க. நபித்துவத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ரொம்ப புகழப்பட்டவர். அஹமத் அப்படின்னு அவருக்கு ஒரு செல்ல பேரும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த அந்த வாய்மை, அந்த பேச்சு, இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதம், இதெல்லாம் மனிதனுக்கே கொடுத்த ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தாலா சுட்டி காமிக்கிறான். ரொம்ப அல்லமஹுல் பயான், அந்த பேச்சு தன்மை, அந்த விளக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்தான். ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு அருட்கொடையை வச்சுட்டு நம்மளுடைய வாய்மை எப்படி இருக்குது, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம பிறரையும் இன்னும் நம்மளை சார்ந்தவர்கள்ட்டையும் எந்த வகையில் பேசுகிறோம். ஒரு விஷயம் எனக்கு வந்து நீங்கள் இன்னும் நினப்போம், எனக்கு வந்து தெளிவாக பேசுகிறதுக்கு வராது, தெளிவாக விஷயங்களை எடுத்து சொல்ல வராது அப்படின்னு நம்மளை நாமளே நினச்சிக்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிக மிக தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, அல்லமஹுல் பயான், உங்கள் அனைவருக்கும் பேசி விளக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் அருட்கொடையாக கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம எல்லார்கிட்டையுமே தெளிவாக பேசக்கூடிய அந்த அருட்கொடை இருக்குது. அல்லாஹ் அதை கொடுத்து தான் அனுப்பியிருக்கான். ஆனால் நம்ம அதை மறந்ததன் விளைவு, நம்ம அதை பயிற்சி பண்ணாததன் விளைவு நம்ம வந்து கொஞ்சம் இந்த பயான்னா என்னது, பேசுகிறதுல தடுமாறக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த நம்ம அனைவர்னாலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சிறந்த முறையில் நம்மளால் விளக்க முடியும். இப்போ நான் சிறந்த முறையில் நான் விளக்குறேன் அப்படின்னா நீங்களும் அதை விளங்கணும். ஒரு கம்யூனிகேஷன் 2 வகைப்படும். ஒன்று, நான் சரியாக அந்த விளக்கத்தை நான் கொடுக்கணும். இன்னொன்று, அந்த விளக்கத்தை கேட்கக்கூடியவங்க சரியாக விளங்கிக்கணும். அப்போ பேசுகிறது, கேட்பது, இது 2மே கம்யூனிகேஷன் தான். அப்போ இது 2மே மனிதர்களுக்கு இலகுவாகவே வரும். அல்லாஹ் தாலா தன்னுடைய அருட்கொடையாக இங்கே வந்து சுட்டி காமிக்கிறான். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் யாருமே என்னால் இது பண்ண முடியாது, என்னால் நல்ல காரியத்துக்காக பேச முடியாது அப்படின்ற அந்த எண்ணம் எப்போ உங்கள் மனதுக்கு வருதோ அப்போ இந்த வசனங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையாக நம்மளுடைய பேச்சு தன்மையையும் விளக்கத்துக்கான தன்மையையும் தான் சொல்கிறான். சரியா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைங்க. அடுத்து சொல்கிறான், அஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், அதாவது சூரியனையும் சந்திரனையும் நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல கணக்கின்படி அவன் வச்சிருக்கான். ஷம்ஸ்னா சூரியன், கமர் சந்திரன். இப்போ இந்த சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் அருட்கொடையாக காமிக்கிறான். இன்னைக்கு நமக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த சூரியனையும் சந்திரனையும் மையப்படுத்தி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு சும்மா இப்போ விளையாட்டுக்கெல்லாம் செஞ்சு பார்ப்போம். இந்த வளையல் இப்படி சுற்றி விடுவோம், சும்மா சுற்றி விடுவோம், நமக்கு தெரிஞ்சது சின்ன ஒரு இதே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குரிய அந்த எனர்ஜி இது ரெகுலராக இருக்குமா? அது நம்ம தான் கொடுத்துட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் எனர்ஜி பற்றாக்குறையாக போகும், அது வந்து ஸ்டாப் ஆகக்கூடிய நிலைமை வரும். கொஞ்சம் நிறுத்தி தான் அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் பல ஆயிரக்கணக்கான பல கோடி கணக்கான வருடங்களாக இந்த சூரியனும் சந்திரனும் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவில் அது சுற்றி கொண்டே இருக்கு. இன்னைக்கு அதை பற்றின பெரிய ரிசர்ச்சஸ், பெரிய எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணி என்ன பண்ண முடியும்? அது இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரிசர்ச்சஸ்லாம்.
ஆமாம் இது சுற்றுது, இது இது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ரிசர்ச்லாம். இவங்க ஏதாவது அந்த சூரியனையும் அந்த சந்திரனையும் சுத்த வைக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா, சூரியன் அது கரெக்டான வகையில் சுற்றலை அப்படின்னா பின்னாடி அதை சுற்றி வர்றது எல்லாத்துக்குமே டேஞ்சர் தான். சூரியன் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம புலம்புறோம், நம்மளால் அந்த வெக்கையை தாங்க முடியல. அப்போது ஒருவேளை அந்த சூரியனே சுத்தமாக மறைஞ்சிடுச்சு, அந்த சூரியனே அங்கே இல்லை அப்படின்னா ஐசேஜ் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கார்ட்டூன்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, இன்னும் ஹிஸ்ட்ரிஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. ஐஸ் ஏஜ், அதாவது பூமியில் எந்த ஒரு நிலமுமே இல்லாமல் ஃபுல்லாக ஐஸாக உறைஞ்சு போயிடும். ஸோ சூரியன் அங்கே இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையே இங்கே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு யுனிக்கான ஒரு விஷயத்த சூரியன் வச்சிருக்கு. சந்திரனும் அதே தான். நம்ம காலையிலேருந்து நம்மளுடைய அலுவல்களை பார்த்துட்டு இரவில் நமக்கு ஒரு குளிர்ச்சியை தரது அப்படின்னா அந்த சந்திரன் தான். ஸோ இந்த சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய அருட்கொடையாக அல்லாஹ் சொல்கிறான். நம்ம இன்னைக்கு வாழ்கிறதுக்கான மெயின் பர்பஸ், மெயின் விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியலை. இனிமேல் அல்லாஹ் அதெல்லாம் சொல்லுவான், ஏன் நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறது. நமக்கு ஓரளவு தெரிஞ்சாலும் இன்னும் ப்ராப்பராக நமக்கு போக போக நல்லா ஆணித்தரமாக விளங்கும். கவனமாக அந்த லைனில் வந்துட்டே போவோம். ஸோ இதுக்கு நீ வேலை பாரு அப்படின்னு அல்லாஹு தாலா நமக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். அதாவது நீங்கள் உங்களுக்கான இப்போ யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு லைட் இல்லாமல் ஒரு 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 மற்ற விஷயங்கள் கொஞ்சம் ஏசி எதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வேலை பார்ப்போமா? நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 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 சாதாரண விஷயங்கள் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியுமா, லைட்லாம் இல்லாமல்? ஆனால் அல்லாஹு தாலா இவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் கூட நம்ம காசு தரோம், பணம் கொடுத்து நம்மளால் அஃபோர்டபுளாக இருந்தால் தான் ஏசி வாங்க முடியும், அஃபோர்டபுளாக இருந்தால் தான் இந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் அல்லாஹு தாலா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப இலகுவாக எல்லாருக்குமே தரும்படியான இந்த விஷயங்களை கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்க, வன்னஜ்மு வஷஜரு யஸ்ஜுதான். அதாவது நஜ்மு ஷஜரா. நஜ்ம்னா ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள். ஷஜரானா இந்த பிளான்ட்ஸ், இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுது, அதாவது கட்டுப்படுது. சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதான், சஜ்தா செய்யுது. வானங்களில் அந்த நட்சத்திரமும் கீழே நம்மளுடைய அந்த மரங்களும். ஏன் அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களையும் மரங்களையும் கம்பேர் பண்ணி சொல்கிறான்? ஸோ எப்படி இந்த மரங்கள் இங்கே நமக்கு பயனுள்ளதாக இருக்கோ, நட்சத்திரங்கள் வானத்தில் அந்த அளவுக்கான ஒரு ஒரு இம்பேக்டை வச்சுருக்கு. இன்னைக்கு நம்ம ஜியாகிரஃபி, புவியியல் அப்படின்ற பெயரால் இதையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி அதை நம்ம உருவாக்கவும் இல்லை, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கா இல்லையா இதுதான் அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய இதை நாங்கள் புதுசாக செஞ்சிடுறோம், புதுசாக ஒரு ஸ்டாரை செஞ்சிடுறோம், வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடைகள் எல்லாம், கீழே இந்த மரங்கள், மேலே அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யக்கூடியவைகளா. சஜ்தாங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி தொழுகையில் அந்த சிரம் பணிவது மட்டும் அல்ல சஜ்தா. இன்னும் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணி அது சொன்ன வேலைகளை தொடர்ந்து திறம்பட செய்கிறது தான் சஜ்தா. விஷயம் புரியுதா? ஏன்னா இப்போது மரங்கள்லாம் இப்போ என்ன கீழே நம்மளை மாதிரி சஜ்தா பண்ணுதா? ஆனால் அல்லாஹ் இந்த பர்பஸ்க்காக தான் நீ இருக்கன்னு சொல்லியிருக்கான், அதெல்லாம் அது செய்யுது.
ப்ராப்பராக நமக்கான காற்று அது எந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கு எல்லாருக்குமே தெரியும் மரங்களோட விஷயம் என்னன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதையும் நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் வந்து பில்டிங்ஸையும் இன்னும் மாட மாளிகைகளையும் தன்னுடைய அருட்கொடையாக அவன் சொல்லலை, மரங்களையும் நட்சத்திரங்களையும் சொல்கிறான். அப்படின்னா அப்போ அந்த மரங்களும் நட்சத்திரங்களும் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது, நமக்கு தேவையானது, எவ்வளோ தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சுபஹானல்லாஹ். அடுத்து பாருங்க, வஸ்ஸமா ரஃபஅஹா வவஸஅல் மீசான். அடுத்து மீசானை பற்றி பேசுகிறான். மீசான் அப்படிங்கிறது அந்த தராஸ். ஸோ வானத்தை அவன் உயர்த்தி அதில் தராசையும் ஏற்படுத்தினான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தப்போ வானம் எப்படி மேலே இருக்குது, அதனுடைய நீங்கள் முகடுன்னு சொல்லி மேலே சொல்கிறீங்களே அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அது மேலே இருக்குன்னா அதுக்கு தூணு வேணுமே அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்போ வந்து ஒருத்தவர் சொன்னார், அது வந்து இந்த புவியீர்ப்பு சக்தியை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு. இந்த வசனங்களை சிந்திச்சு பாருங்களேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாருங்க, நம்ம ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா எப்படியும் அதனுடைய விளக்கத்தை நமக்கு தராமல் அவன் நகரவே மாட்டான். இதுதான் இயல்பு. அதாவது வஸ்ஸமா ரஃபஅஹ வவஸஅல் மீசான். அதாவது அந்த தராசு எடுத்து பாருங்களேன். தராசில் இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா, பழைய காலத்து தராசு, இப்போ உள்ளது நான் சொல்ல, முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சும்மா நம்ம இப்படி வைப்போம். கீழே வந்து அந்த வெயிட்டை தகுந்தாப்புல, அந்த வெயிட், அந்த இரும்புக்கு வைக்கக்கூடிய அந்த வெயிட்டு தகுந்தாப்புல அது மேலையும் கீழையும் வரும். இது தராசோடைய அந்த ஒரு தன்மை. ஸோ இப்போது இன்னைக்கு நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் இதில் கீழே அந்த கிராவிட்டியை இது பண்ணி கீழே எதுவுமே இல்லாமல் மேலே நிற்கிற மாதிரியான பொருட்கள்லாம் வந்துருச்சு. ஹோம் அப்ளையன்சஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. கீழே எதுவுமே இல்லை. அந்த சிங்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து நம்ம ஏதாவது இருக்கிறாப்புல இருக்குது, ஒரு பேப்பரோ ஏதோ அப்படி வைக்கலாம், அதுக்கு மேலே தான் அது இருக்குது. ஸோ அப்போ பார்க்குறப்ப அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே அதனுடைய அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் அது வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி புவியீர்ப்பு சக்தியை அல்லாஹ் மீசானோட கம்பேர் பண்ணி நமக்கு இங்கே புரிய வைக்கிறான். அல்லாஹ் தாலா எவ்வளோ சிறந்தவன் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு கூடாரம் மாதிரி, இப்போ கூடாரமே எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது சைடில் உள்ளது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். அது ஒரு ஷெட்டு மாதிரி அடைஞ்சிரும். அதுக்கு மீறி நம்ம பறந்து போக முடியாது, அதாவது பறந்து விரிஞ்சு போக முடியாது. ஆனால் அல்லாஹு தாலா இந்த வானத்தை நல்ல விசாலமாக ஆக்கியிருக்கான். நடுவில் அந்த தூணெல்லாம் வச்சான் அப்படின்னா நமக்கு அது சுருங்கிரும். நமக்கு அது விசாலமாகவே இருக்கணும்னு மீசான் மாதிரி கீழே அதோட புவியீர்ப்பு சக்தியை வச்சு அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறான். எவ்வளோ பெரிய அத்தாட்சி, எவ்வளோ பெரிய அத்தாட்சி. அதை சொல்லியும் காமிக்கிறான், நான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு. சுபஹானல்லாஹ். சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்னதான் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு போனாலுமே அது எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை இருக்கா இல்லையா இதை செக் பண்ணுறதுக்காக தான் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆமாம் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு மேலே அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய இவங்கனால மனிதர்களால் எதையுமே உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இறைவனுடைய இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை தான் அழிக்க முடியும், மனிதன் தான் அழிக்க முடியுமே ஒழிய அல்லாஹ்வுடைய மற்ற விஷயங்களை அழிக்க முடியாது. அதே சமயம் அந்த மரங்கள்லாம் வந்து அல்லாஹ்க்கு சஜ்தா பண்ணுது அப்படின்னா அல்லாஹ் ஆல்ரெடி சில பொருட்களுக்கு வந்து சிலர்கிட்ட வந்து மனிதனுக்கும் சஜ்தா பண்ண சொல்லியிருக்கான். கலீஃபாக்கு சஜ்தா பண்ண சொன்னான்ல, இப்லீஸ் மட்டும் சஜ்தா பண்ணல, மற்ற யாரெல்லாம் சஜ்தா பண்ணாங்கன்றதும் இருக்கு. அப்ப மரங்கள் இந்த மனிதனுக்கு கட்டுப்படணும்
அல்லாவின் பெயரால் மனிதனுக்கு கட்டுப்படணும். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கோன்னா பாஸ் சொல்கிறது, அப்புறம் மேனேஜர், பாஸுக்காக நம்ம மேனேஜருக்கு கட்டுப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்க்காக இந்த மரங்கள்லாம் நமக்கு கட்டுப்படுது. அதனால தான் நம்ம வெட்டினாலும் நம்ம அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணாலும் அது வந்து ஒன்றும் செய்கிறதில்ல. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணிடும். நெருப்பில் போய் நெருப்பை நம்ம எதாவது பண்ண முடியுமா? கடலுமே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே விழுந்தாலும் நம்மளை கொஞ்சம் மேலே ஏற்றும். இந்த தண்ணி அந்த இதெல்லாம் நமக்கு எல்லாம் அந்த நீச்சல் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான், மேலே ஏற்றிடும். பட் ஒரு சில இது பண்ணாது. ஸோ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகள், அந்த ஒரு விஷயங்கள் நம்ம சிந்திக்க மட்டும் செய்யணும், எது எதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த வஸ்ஸமா ரஃபஅஹா வஸஅல் மீசான், வானத்தை மீசானோட கம்பேர் பண்ணி நமக்கு அழகா காமிச்சிட்டான். அடுத்து அந்த எடையை நம்ம ப்ராப்பராக வைக்கணும். வகீமு வஸ்னி பில் கிஸ்தி வலா துக்ஸிருல் மீசான். அதாவது அந்த அல்லாஹ் தஆலா மீசான அந்த வானத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறான். கூடவே உங்களுடைய எடை இதை வந்து சரியாக வச்சுக்கோங்க, அதை நீங்கள் குறைக்காதீங்க. இது சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எடையை நீங்கள் வந்து குறைக்காதீங்க. எது சரியோ அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு பொருள், ஒரு காய்கறியை வாங்குறதுக்கு எடை குறைக்கிறது மட்டுமா அப்படின்னா, அதையும் தாண்டி நம்மளுடைய அமல்கள் நான் இது சரின்னு நினச்சிட்டு தவறான விஷயத்த நான் செஞ்சேன் அப்படின்னா அதோட அந்த அமலோட எடை குறைஞ்சிடும். ஸோ எல்லா இதுவுமே நீங்கள் நிறுக்கிறத, உங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அதை நீங்கள் குறைக்காதீங்க, அதை நீங்கள் கம்மி பண்ணாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் அடுத்து சில கனிவர்க்கங்களையும் தன்னுடைய அருட்கொடையாக சொல்கிறான். ஃபீஹா ஃபாகிஹத்தும் வன் நஹ்லு தாத்துல் அக்மாம். அதாவது கனி வகைகளையும் இன்னும் இந்த பேரித்த மரங்களையும் தன்னுடைய அருட்கொடையாக அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபுட்ஸ் வந்துருச்சே, மனுஷங்க வெவ்வேறு இது செய்கிறாங்களே அப்படின்னா, ஏகப்பட்ட ஃபுட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வியாதிகளும் இருக்குது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு 20 வருஷம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் என்னது கருத்தடைக்கு விளம்பரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கருத்தடை செஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து மூளைக்கு ஃபர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயம். நம்ம இப்போ வந்து பர்சனலாகவே நான் பேசுகிறேன். இப்போ எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு ஒரு வருஷம் போயிட்டாலும் டாக்டரை பார்க்கலையா? ஏன்? அண்ட் அதே மாதிரி நம்ம எடுக்கிற ஃபுட்டு, அதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வந்து மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த வகைகளையும் இந்த பாலைகளையும் பேரித்த மரங்களையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஸோ இந்த கனி வகைகளில் என்ன இருக்குது, பாலைகளில் என்ன இருக்குது? இன்னைக்கு நம்ம எதை மறந்துட்டு உட்கார்ந்துருக்கோம்? சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்மளுடைய எல்லா போராட்டமுமே அந்த உணவுக்கு தான். உணவு, அந்த உடை, அந்த இதுதான். இது மீறி இப்போ வந்து நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல நிலைமை வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இன்னும் போராடுறோன்னு வைங்களேன். பட் மெயின் ரீசன் என்ன? உணவு தான். ஸோ இப்படியாப்பட்ட இந்த கனி வகைகளையும் நான் தான் என்னோட அருட்கொடை தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் வேறு இதெல்லாம் சொல்கிறான்னா, வல் ஹப்புதுல் அஸ்வை வர் ரைஹான், அந்த தானிய வகைகள்.
தானிய வகைகள் வந்து சில தானிய வகைகள் தோல் உள்ளது, இன்னொன்று வாசனை உள்ளது. இது ரெண்டத்தையும் குறிப்பிட்றான். எல்லாமே ரெண்டா கம்பேர் பண்ணி வருது பாருங்க. சூரியன், சந்திரன், அப்புறம் மரங்கள், நட்சத்திரங்கள், அடுத்து வந்து வானம், தராசு, அடுத்து வந்து கனி வகைகள், அப்புறம் இந்த பாலைகளுடைய பேரித்த மரங்கள், அடுத்து வந்து தானிய வகைகளுமே வந்து சிலது தோல் உள்ளது, சிலது வாசனை உள்ளது. இப்படி இரண்டையுமே சொல்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நான் வந்து 2 டைப்பாகவும் தரேங்கிறான். இன்னைக்கு நம்மளை வழிகெடுக்கிற அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். அதாவது ஆப்ஷன் என்னன்னா, நீ இதைத்தான் எடுக்கணும், உனக்கு ஆப்ஷன் தர மாதிரி 2யுமே நான் வந்து தரேன். இது அல்லாஹுடைய விஷயங்களா ஷைத்தானுடைய விஷயங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் இந்த கோக்கு பெப்சி ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது 2ல் நீ ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். 2மே அங்கே தவறு, ஆனாலும் அது 2ல் உனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன். மெரிண்டா, ஃபேண்டா, இன்னும் வந்து இப்போ பொலிட்டிக்ஸே எடுத்தீங்கன்னா நம்ம இதில் அழகா தெரியுமே, இது நாள் வரைக்கும் டிஎம்கே 2ல் நீ எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோ. மோஸ்ட் 90% அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சின்னு வரும்போது இதெல்லாம் சுட்டி காமிக்கிறான். இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், இதிலெல்லாம் நீ எதை பொய்யாக்க போகிற கேட்பான் பாருங்க. ஃபபி ஐ ஆலா இரப்பிக்குமா துகத்திபான். அப்போ இதில் உங்களில் இந்த 2 சாராரும் இறைவனுடைய இந்த அருட்கொடைகளில் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா லேசுப்பட்டதில்லை. இன்னைக்கு ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட ஃபுட்டு தான் நமக்கு கிடைக்கிது. அல்லாஹ் விதையை ஏற்படுத்தி விதையை கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுறான், நம்மளை சாப்பிட வைக்கிறான். விதையில தான் வந்து அதுக்கான மருந்தே இருக்குது, ப்ராப்பர் மருந்தே இருக்குது. நான் ரீசண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன், அதில் தெரிஞ்சிச்சு. அதில் ஒருத்தவர் பேசினார். அப்போ சொல்கிறாரு, கடவுள் வந்து நம்ம மேலே வந்து எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படின்னா இந்த பழங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து மருந்து தரணும் அப்படின்னா ஒரு பழத்துக்குள்ளே அதை வச்சு ஒரு இனிப்பில் வச்சு நம்ம கொடுப்போம் இல்லையா? அப்படி இந்த இறைவன் என்ன பண்ணுறான், அந்த கசப்பு நிறைந்த அந்த விதையில தான் வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய அந்த எல்லா சத்துமே இருக்கட்டும், இன்னும் நம்மளுடைய ப்ராசஸ், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே அந்த விதையில தான் இருக்குது. ஆனால் அந்த விதையை நம்ம சாப்பிட முடியாதுன்றதுனால அழகா பழத்துக்குள்ளே வச்சு அதை வந்து உங்களுக்கு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, விதையே இல்லாமல் அந்த விதையை முழுங்கிற போகிறோம். எனக்கெலாம் விதை வந்து அந்த ஆரஞ்சு இதிலெல்லாம் அந்த விதையோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது நல்லாயிருக்கும், அந்த விதை உள்ளே போகும்போது. பப்பாயாலாம் முன்னாடி சின்ன வயசில் அதை பார்த்து அந்த விதையை வந்து இப்படி உடச்சி பார்ப்போம். சம்டைம்ஸ் அது உள்ளேயும் போயிடும், சம்டைம்ஸ் அதை வச்சுட்டு அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கெல்லாம் பப்பாயா பார்த்தா, அந்த பப்பாளி பழம் பார்த்தா விதையே இல்லை, திராட்சையில் விதையே இல்லை, எதுலேயுமே விதையே இல்லை. இந்த விதை தான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன், அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த எஜமான பொறுப்பு பாருங்களேன், நான் உங்களுக்கு தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே அதை விளை வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த கொட்டை இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் இது பண்ண தேவையில்ல, நம்மளால் அதை அதுக்கான ப்ராசஸ் பண்ண முடியும், அதை அல்லாஹ் தருவான். பட் விதை இல்லாமல் இந்த மனிதன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய பிஸ்னஸோட இதனால விதை இல்லாமல் நமக்கு ஃபுட்டு கொடுத்துட்டான். அந்த ஃபுட்டு இப்போ நம்ம சாப்பிட முடியும். திருப்பி எனக்கு வேணும்னா திருப்பி நான் அவன்கிட்ட தான் போய் நிற்கணும். ஸோ அவன்கிட்ட நான் போய் நிற்கிறதுனால அவன் என் வாழ்வாதாரத்தையே மாற்றிட்டான், என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு.
அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸாக இருங்க. நம்ம இப்போ பார்த்தோமே குரங்குகளாக ஆனாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க வேலைகளை விட்டுட்டு நீங்கள் இருங்கங்கிறான். இன்றைக்கி நம்ம வந்து ஏதாவது ஒரு லீவு கிடைக்காதான்னு தானே இருக்கோம். வேலைக்கு போகிற ஆண்கள்கிட்ட பாருங்களேன், கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு லீவு கிடைக்காதான்னு தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி லீவு கிடைக்காதான்னு இருக்கிற பட்சத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் லீவு எடுங்கடாங்கிறான். ஆனாலும் இந்த ஷைத்தான் என்ன பண்ணுறான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி நிறைய சம்பாதிக்கணும். எதுக்கு? அதான் அல்லாஹ் தரான்ல, அல்லாஹ் தான் தரான்ல. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த விஷயங்களை மனிதன் கையில் எடுக்க போய் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி மாறி இருக்கு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள். நான் ரொம்ப இலகுவான முறையில் ஜஸ்ட் அப்படியே தூவி விடுறேன் உங்களுக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள், இந்த அருட்கொடைகளில் நீங்கள் எதை பொய்யென கருதுறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அடுத்து மனிதன் படைக்கப்பட்ட விதத்தையும் இங்கே சொல்லி காமிக்கிறான். அந்த சுடப்பட்ட மண்பாண்டங்களை போல, ஹலகல் இன்சான மின் சல்சாலின் கல்ஃபஹார். சல்சால் இந்த சுடப்பட்ட களிமண் போல, இப்படி தட்டுனா ஓசை வருமா, அப்படியாப்பட்ட அந்த மாதிரியான ஒரு மண்ணால இந்த மனிதனை படைத்தான். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படி இந்த மனிதனை படைச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ இதையும் அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான். அடுத்து ஜின்களுடைய படைப்பை பேசுகிறான். வஹலக்கல் ஜான்ன மிம் மாரிஜிம் மின்னார். அப்போது இந்த ஜின்களை கொழுந்து விட்டெறியும் நெருப்பால் படைச்சிருக்கான். அதாவது இந்த மண்பாண்டம் போல மண்ணால் மனிதனை படைச்சிருக்கான். ஜின்னை வந்து கொழுந்து விட்டெறியும் நெருப்பால் படைச்சிருக்கான். சரியா? அப்போ அடுத்து இந்த நீங்கள் இருவரும் உங்களுடைய இறைவனின் அருட்கொடையை எதை பொய்யென கருதுகிறீர்கள்? ஸோ நான் சொல்ல போகிறேன், இனி ஃபபி ஐ ஆலா இரப்பிக்குமா துகத்திவான் அப்படின்னு நான் சொன்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் கேட்குறான், உங்களை பார்த்து, நம்மளை பார்த்து கேட்குறான். நான் கொடுத்த இந்த அருட்கொடைகளில் எதை நீங்கள் பொய்ன்னு நினைக்கிறீங்க? மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கான், ஜின் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லிட்டான். இன்றைக்கி நீங்கள் நிறைய இடங்களில் பாருங்கள், நெருப்பை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். ஏய் நெருப்புடா அப்படிங்கிறாங்க, எல்லாமே நெருப்பு நெருப்புன்னே வருது. அதெல்லாம் என்ன? சரி, அடுத்து பாருங்கள், அல்லாஹ் வந்து ரப்புல் மஷ்ரிகைனி ரப்புல் மக்ரிபைனி, அதாவது அடுத்து மஷ்ரிக் மக்ரிப் ரெண்டையுமே அல்லாஹ் காமிக்கிறான். இரு கிழக்குகள், இரு மேற்குகள், இரு கீழ் திசைகள், இரு மேல் திசைகள். ஸோ எப்போவுமே பாருங்களேன், மஷ்ரிக் மக்ரிப் அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு தான். மஷ்ரிக்னா ஈஸ்ட்டு, மக்ரிப்னா வெஸ்ட்டு. இந்த இரண்டு திசைகளையும் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியாகவே காமிக்கிறான். ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிறதெல்லாம் விட நார்த்து சவுத்து தான் அதிகமாக பேசப்படுது. அதாவது நம்ம இந்த மேப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிலமையில ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஒரு மேப்பை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மேப்பை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எப்பட்றா அதை எடுக்கிறதுன்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மேப்பை மாற்றி வச்சுருக்கான். உண்மையிலேயே இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியல. உலகம் உருண்டை, ஸ்பெரிக்கல்ங்கிறான். ஸ்பெரிக்கல் அப்படின்னா நீ இங்கேருந்து பயணம் போனோம் அப்படின்னா சுற்றிலும் வந்து இதே இடத்துக்கு நான் வந்து நிற்கணும். உருண்டையோட அந்த விஷயம் அப்படி தானே இருக்கும். ஆனால் உண்மையிலே இப்போ நீங்கள் இங்கேருந்து ஏஷியாவிலேருந்து இங்கிட்டு போச்சுன்னா ஓரளவுக்கு அப்படியே இந்த வெஸ்ட்டு சைடு போனீங்கன்னா யூரோப் வரைக்கும் வரும். இன்னும் ஈஸ்ட் சைடு போனீங்கன்னா இப்படி போனீங்கன்னா அந்த அண்டார்டிகா அந்த இது வரைக்கும் வரும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி உள்ள இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப குளறுபடியாக தான் இருக்குது. ஒரு சாமானிய மக்களால் இதை வந்து புரிஞ்சுக்கிற முடிகிற அளவுக்கான விஷயமா இது இல்லை. பட் ஸ்டில் அல்லாஹ் இந்த கிழக்கு மேற்க வந்து நம்மக்கிட்ட சுட்டி காமிச்சு பேசுகிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அத்தாட்சி.
இன்றைக்கும் அந்த கிழக்கு மேற்கு பெரிய பெரிய விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்குது. கிழக்குங்கிறத நீங்கள் வந்து நம்மளுடைய எஸ்தட்டிக் விஷயங்கள், இறைவனுடைய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய பாரம்பரியம், இதையும் சிந்திச்சு பாருங்கள். மேற்கு வெஸ்டர்ன் அவங்களுடைய இதையும் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் இந்த மாதிரி இந்த இருதரப்பு மக்கள் அண்ட் இருதரப்பு திசைகளை அல்லாஹ் படைச்சிருக்கான். அதில் நீங்கள் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க, பொய்ன்னு சொல்லுவீங்க. அடுத்து சொல்கிறான், 2 கடல்களை ஒன்றோட ஒன்று சந்திக்க வச்சுருக்கான். அதுலேயும் அதுக்கு தடுப்பு ப்ராப்பராக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று அது மீறாது. ஸோ இது வந்து இதுலேயும் நீங்கள் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஜியோகிராஃபிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கடல்கள் சங்கமிக்கும் இடம் நீங்கள் பாருங்கள், தெரியும். அதெல்லாம் பெரிய அத்தாட்சிகள், ஒன்றுக்கு ஒன்று அது சங்கமிக்கலை. இன்னும் நம்மளும் பாருங்களேன், மனிதன் ஜின்கள் 2 இதையும் படைச்சிருந்தாலும் அல்லாஹ் தாலா யாரையும் யாரோட இதுலையுமே இன்டர்ஃபியர் பண்ண விடலை. நம்ம இருக்கிற நிலைமைக்கு, மனுஷன் பண்ணுற வேலைக்கு ஜின்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதில் போய் ஏதாவது பண்ண முடியுது அப்படின்ட்டு போகிறானா? இல்லை, ஜின்களுக்கும் நம்மளை விட அதிகமான விஷயங்கள் இருக்குது. பட் அது மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல வந்து ஏதாவது பண்ணுதா? டைரக்டாக ஏதாவது பண்ணுதா? விஷமங்கள் சில இடங்களில் சில இதில் வந்து அது அது வேறு சாப்டர். பட் ப்ராக்டிக்கலாக கேஷுவலாக சிந்திச்சு பார்க்கும்போது இந்த மனிதர்களும் ஜின்களும் கலக்க முடியுதா? இதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கடல்கள் மட்டும் இல்லை, இந்த வாழ்வாதாரத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் அது நல்லது கெட்டது இப்படி எதுவா எல்லாம் 2 தரப்பு விஷயங்களை படைச்சிருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகலை. இப்போ இதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால இது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு குறிப்பிட்ட அந்த வரைமுறைக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி நினைக்கிறோமே, நம்ம சொல் பேச்சு நம்ம பிள்ளைங்க எதுவுமே கேட்க மாட்டேங்குது, நம்ம சொல்கிற எதுவுமே நம்ம வீட்டில் நடக்க மாட்டேங்குது. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்குமே அந்த வரைமுறையை வச்சு தான் படைச்சிருக்கான். ஒரு கடல் இன்னொரு கடலோட சங்கமிக்காது. அப்போ அல்லாவுடைய ஒரு படைப்பு இன்னொரு படைப்போட ரொம்பலாம் இணக்கமாகாது. அதுதான் உண்மை. ஸோ இந்த 2 கடல்களை ஒன்றோடொன்று சந்திக்க செய்தும் அதுக்கு தடுப்பு வச்சிருக்கான். ஸோ இதை வந்து நம்ம சிந்திக்கணும். அப்போ இதில் நீங்கள் எதை பொய்ன்னு ஃபபி ஐயாலா இரப்பிக்குமா துகத்திபான் அல்லாஹ் கேட்குறான். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லி சொல்லி கேட்குறான் பாருங்க. அடுத்து அந்த கடலில் முத்தும் பவளமும் வெளியாகுது, முத்தும் பவளமும் வெளியாகுது. இதிலேருந்து நீங்கள் எதை பொய்ன்னு சொல்லுவீங்க? அந்த கடலில் முத்து பவளம் மட்டும் இல்லை, பட் அது ரொம்ப யுனிக், ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அல்லாஹ் அதை குறிப்பிடுறான். பட் ஸ்டில் இதை விட இன்னும் எக்கச்சக்க விஷயங்களை எல்லாம் அந்த கடலில் கொடுக்குறான். ஸோ யுஹ்ருஜுல் மின்ஹல் லுஅ்லுஉ வல் மர்ஜான். அப்போ அந்த முத்தும் பவளமும் வெளிப்படுது. ஸோ இதில் நீங்கள் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறான் அல்லாஹு தாலா. அடுத்து பூமியில் உள்ள யாரும் பூமியில் உள்ள எல்லாருமே அழியக்கூடியவர்கள் தான். இவ்வளோ இது நான் படைச்சிருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான். பூமியில் உள்ள எல்லாருமே அழியக்கூடியவங்க தான். எல்லாம் வல்ல கண்ணியமும் வல்லமையும் மிக அதிகமாக உடைய இறைவனின் முகமே நிலைத்திருக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாலும், நான் இவ்வளோ அருட்கொடைகள் கொடுத்துருந்தாலும் என்னுடைய அருட்கொடைகள் எல்லாம் அழியக்கூடியது தான். நான் மட்டும்தான் நிலைத்திருப்பேன். சிந்திச்சு பாருங்க. நான் இவ்வளோ அருட்கொடையெல்லாம் கொடுத்துருக்கேன்னு நல்லா சொல்லி இதில் நீ எதை பொய்ன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இது எல்லாமே அழியக்கூடியது தான், நான் மட்டும்தான் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அடுத்து வானங்கள்லையும் பூமியில் உள்ள அனைவருமே வந்து அல்லாஹ்கிட்ட ஒரு நாள்
அந்த ஒரு யவுமில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று கூடி இருப்பாங்க. எஸ் அலூஹு மன்ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்து குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அதாவது வானங்களில் இருக்கிறதும் இன்னும் பூமியில் இருக்கிறதும் தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அல்லாஹ் கிட்ட தான் நிற்கிறாங்க. இப்போ இந்த மரங்கள் எடுத்துக்கிட்டோன்னா, இன்னைக்கு நான் அந்த பூ பூக்கட்டுமா, இன்னைக்கு இந்த காய்க்கட்டுமா, இன்னைக்கு இது நான் செய்யவா, அல்லாஹ் ஆர்டர் போட்டால் நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாவை நோக்கி தான் அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மனுஷனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ் என்ன சொல்லுவான், என்ன கட்டளை இடுவான் நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னு வானை நோக்கி தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மனுஷனும் அப்படி தான் காத்துக்கிட்டு இருந்தான். அந்த இன்னைக்கு உள்ள இந்த குரானை வச்சு தான் நம்மளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு, இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பின்தங்கி இருந்துட்டு அவங்கெல்லாம் முன்னேறி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? உண்மை அதுதான். குரானை நம்ம வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸாக எடுத்துக்கிட்டோம், அதை படித்து மனனம் மட்டும் செய்ய ஆரம்பித்தோம். அவங்க அதை புரிஞ்சு அதை வந்து வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் கூடவே வேறு தவறான விஷயங்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் அவங்களால ஒரு அமைப்பை கரெக்டாக கொண்டு வர முடியுதுன்னா குரானுடைய அந்த விஷயங்களை அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. சில வரலாறுகள்லாம் படித்து பாருங்கள். 300 வருடம் யுத்தம் செஞ்சாங்க ஒரு கிலாஃபத்தை அழிக்க. அந்த கிலாஃபத்தை பார்த்திங்கன்னா உதுமானிய கிலாஃபத்துன்னு சொல்லுவாங்க. முதல்ல கிலாஃபத்துனா என்னங்கிறது வந்து நமக்கு ஒரு புரிதல் வேணும். நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் போக போக நான் சொல்கிறேன். பட் இந்த இது 300 வருடங்களாக சண்டை போட்டு இங்கே உள்ள அழகான அந்த புத்தகங்களெல்லாம் சூறையாடி போயிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு முறை தொகுக்குறாங்க, ஓடிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அவங்க ஓடும்போது இவங்க புத்தகங்கள் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அங்கே ஒரு ரிசர்ச் டீமை உருவாக்கி இந்த புத்தகங்களை படிங்க, இதெல்லாம் என்னன்னு பாருங்க அப்படின்னு அவங்க ஒவ்வொன்றா எடுத்து தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஆராய்ச்சி, ஒவ்வொரு இது எல்லாமே. ஆனால் பேர் என்னமோ வெவ்வேறு பேரில் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நம்ம அனுப்புகிற அந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற ரொம்ப ரொம்ப 12th இன்றைக்கி எவ்வளோ அட்வான்ஸ்டான கேமரா டிவிலாம் இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ்டு. ஆனால் அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் பாடம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான டிவியோடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய அந்த பயன்பாடுகள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தரீங்க அப்படின்னா ரொம்ப பழைய இது. அதுவும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் தெரியும். உண்மையிலே அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் போக போக பார்ப்போம். பட் ஸ்டில் நான் சொல்ல வந்தது வந்து இறைவனுடைய எல்லா விஷயங்களும், இந்த பூமியில் உள்ளது, வானத்தில் உள்ளது எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் நிற்கிது. அந்த ஒவ்வொரு காரியங்களுமே அல்லாவை நோக்கி தான் நிற்கிது, அல்லாவை நோக்கி திரும்பக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஸோ இதில் ஃபபி ஐ ஆலா இரப்பிக்குமா துகத்திபான். அடுத்து உங்கள் 2 பேருக்குமே நாம் வந்து ஒரு ரொம்ப சீக்கிரம் கேள்வி கணக்கு கேட்குறதுக்கு உங்களை நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த 2 சாராருக்குமே, ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். மனிதர்களில் சிலர் ஜின்களோடு நட்பு பாராட்டுறாங்க, ஷைத்தானோட நட்பு பாராட்டுறாங்க. ஸோ மனிதர்களில் ஒன்றுமே தெரியாதவங்களும் இருக்காங்க, இன்னும் இவங்களோட கூட்டு சேர்ந்து அழிச்சாட்டியம் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த 2 பேருமே என்கிட்ட தான் வருவீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து யுமஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் சமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதூன இல்லா பிசுல்தான். அதாவது அந்த மனுஷ ஜின்னு 2 பேரையுமே எல்லாம் சேர்த்து இங்கே கூப்பிடுறான், மனுஷன் ஜின் கூட்டத்தார்களேன்னு. இது வரைக்கும் வந்து மனுஷனேன்னு தான் எல்லாம் கூப்பிடுவான், மனிதனே, ஆதமே, இன்னும் மூமீன்களே, அப்படி தான் நம்ம குரானில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ மனுஷ ஜின்கள் 2 பேரையும் சேர்த்து எல்லாம் கூப்பிட்டு
நீங்கள் வந்து இந்த பூமியோட எல்லையை கடந்து செல்ல நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் போய் தான் பாருங்கள். ஆனால் எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்லை, உங்களால் இந்த எல்லையை கடக்கவே முடியாது அப்படிங்கிறான். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த எல்லைகளை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மளே ஆக்சுவலாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், பூமியை ஒரு பரந்த விதமாக காமிச்சு அதுக்கு சில எல்லைகளை விகித்து வச்சுருக்கான். வானத்துக்குமே அதுதான். ஆனால் இந்த மனிதனும் இந்த ஜின்களும் அதை தாண்டிட முடியும்ன்ட்டு இன்னைக்கு நமக்கு தெரியுது. அன்னைக்கு சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில, பட் இன்னைக்கு நமக்கு தெரியுது மனிதன் என்னெல்லாம் பண்ணுறான். ஸ்பேஸுக்கு ராக்கெட்டு, ஜெட்டு, அது பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா? இன்னும் இந்த ஜின்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவங்க அந்த ஜின்களை வச்சு சில பிழைப்பு நடத்துகிறாங்க. சில அதாவது விஷயங்களை முன்கூட்டியே தெரிகிறது. அதாவது இந்த ஜின்கள் வந்து நம்ம ஹதீஸுகளில் பார்த்துருப்போம். ஜின்கள் வந்து அந்த வானத்துக்கிட்ட போய் அதை ஒட்டு கேட்க போகும். நட்சத்திரங்களை கொண்டு அந்த எரிக்கற்களை கொண்டு அவங்கள எல்லாம் வந்து கீழே தள்ளி விடுவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஹதீஸுகளில் பார்த்துருக்கோம். அந்த ஒரு இதெல்லாம் வந்து எது கத்தாச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோதான் இந்த எல்லையை தாண்டி போக நினச்சாலும் அல்லாஹ்வுடைய எல்லை வந்து உங்களால் கடக்க முடியாது. அதனுடைய அதிகாரம் அல்லாஹ்விடம் தான் இருக்குது. அது நீங்கள் வானம் பூமி மட்டும் இல்லை, அல்லாஹ் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கும் எல்லை கொடுத்துருக்கோம். அதை மீற நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த எல்லையை மீறவே முடியாது. சாப்பிட்றது வாயால் தான் சாப்பிட்ணுன்னு அல்லாஹ் வச்சிட்டான். ஏதாவது பண்ணி நீ மாற்ற முடியுமா? காதால், கண்ணால் சாப்பிட முடியுமா? கண்ணு தான் பார்க்கும்னு எல்லையை விதிச்சிட்டான். நம்ம ஏதாவது மாற்ற முடியுமா? கண்ணை தவிர வேறு ஏதாவது பார்க்குமா? இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும். நம்ம இதில் குரானில் இப்போ வரைக்கும் பார்த்ததில், நீங்கள் மூமீன்களாக இருந்தீங்கன்னா உங்கள் உறவினர்களை, பெற்றோர்களை, அனாதைகளை, இன்னும் வழிபோக்கர்களை நீங்கள் வந்து அவங்களுக்குரிய நீதத்தோடு நடங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ அதுலேயும் எல்லைகள் இருக்குது. அதையும் நம்ம மீற முடியாது, மீறக்கூடாது, மீற முடியாது. நம்ம மீற நினைக்கிறோம், ஆனால் அது முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சே நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே நான் பேசலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் எதை வந்து பொய்யன கருதுறீங்க? திருப்பி அல்லாஹ் கேட்குறான், ஃபபி ஐயா அலாய் ரப்பிக்கும் துகத்திபான் அப்படின்னு. அடுத்து மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மீது நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும். அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு உதவியும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படிங்கிறான். ஸோ மறுமையோட அந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளோ அருட்கொடைகளை கொடுக்குறேன், கடைசியில் எல்லாம் நீங்கள் வந்து மறித்து தான் போவீங்க, நான் தான் நிலைச்சிருப்பேன். அதில் மறுமையில் நீங்கள் எல்லாம் என்னத்தான் நோக்கி நிற்பீங்க. அப்போ உங்கள் மீது நெருப்பு ஜுவாலைகளும் புகை மண்டலங்களும் அனுப்பப்படும். அந்த டைமில் உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இருக்காது. ஒவ்வொன்றுமே அந்த கப்பலாக எல்லாம் சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். ஒவ்வொன்றத்துலேயுமே அத்தாட்சி இருக்குது. சுஃபபி ஐயாலா இரப்பிக்குமா துகத்திபான். அடுத்து பாருங்கள், கியாமத்து வரும்போது அந்த வானம் பிளந்து ரோஜாவுடைய எண்ணெய் போல் அது ஆகிடுமா. அந்த கலரில், அந்த கலரை கூட அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதன் நஷக்கதி சமாஉ ஃபகானத் வர்ததன் கத்திஹான். அந்த வண்ணம் ரோஜாவுடைய அந்த வண்ணம் போல், ரோஜா எண்ணெயோட வண்ணம் மாதிரி அது அந்த கலரை எல்லாம் சொல்கிறான். ஸோ இதில் நீங்கள் எதை பொய்யன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறான். ஸோ அந்த நாளில், அந்த கியாமத்துடைய நாளில் மனிதர்களோடையோ அல்லது ஜின்களோடனோ உங்களுடைய பாவங்களை பற்றி வாயால் கேட்கப்படாதான். நீங்கள் சொல்லுங்கன்னா எல்லாம் சொல்ல மாட்டானா. என்ன பண்ணுவான்? ஸோ இப்போ இந்த இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கிட்டேயுமே அல்லாஹ் ஃபபி ஐயாலா ரப்பிக்குமா துகத்திபான் தான் கேட்குறான். எதை நீங்கள் பொய்யாக்குறீங்கன்னு தான் கேட்குறான். அப்போ அந்த இடத்துல வாயால் அல்லாஹ் எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்னா குற்றவாளிகளுடைய முகங்களே அடையாளப்படுத்தப்பட்டுருமோ.
அப்போ அவங்க நெற்றி உரோமங்கள் வந்து முன் நெற்றி உரோமங்களும் கால்களும் கொண்டு பிடிக்கப்படுவார்கள். ஸோ நீங்கள் குற்றவாளி அப்படின்னா உங்களுடைய அந்த நெற்றி அந்த கால்களை வச்சே பிடிபட்டுருவீங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம், நம்ம எவ்வளோ பாவம் செய்தவர்களா எவ்வளோ அழிச்சாட்டியம் செய்தவர்களா இருந்தாலும் கூட அந்த கூட்டத்தில் நம்மளுடைய முகம் வந்து பெருசாக எல்லாருடைய முகத்தையுமே அழகான ஒரு முறையில் தான் படைச்சிருக்கான். நம்ம இன்னைக்கு வந்து எல்லா மனிதர்களுக்கு மனிதர் சொல்லிக்கிறோம், நீ கருப்பாக இருக்க, நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியாக இருக்க, நீ அழகா இருக்க, நீ அசிங்கமாக இருக்க, மனிதருக்கு மனிதர் சொல்லிக்கிறோம். ஆனால் எல்லாருமே தங்களுடைய முகத்தை அப்படியே கொண்டுட்டு வெளியே போகிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குது, தைரியம் இருக்குது, இன்னும் லட்சணமாகவும் தானே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல. நல்லா சொல்கிறான், கியாமத்தில் உங்களுடைய நெற்றியையும் காலையும் கொண்டு குற்றவாளிகளை பிடிச்சிருவானா. அப்போ எந்த மாதிரியான தோற்றத்தில் நம்ம இருப்போம்? எல்லாரும் ஒரு தோற்றத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு தோற்றத்தில் இருக்க போகிறோம் அப்படின்னா நினச்சி பாருங்க. ஸோ நீங்கள் என்னுடைய அருட்கொடைகளை பொய்யாக்குனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதில் தான் இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. ஸோ அடுத்து இதில் நீங்கள் 2 சாராரில் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். அடுத்து அவங்க அந்த இடத்துல அந்த குற்றவாளிகள் வந்து கொதித்து கொண்டிருக்கும் நீருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குற்றவாளிகள் இப்படி இருப்பாங்கன்னா அப்போ அந்த குற்றவாளிகள் யாரு? அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடையெல்லாம் பொய்ன்னு நான் சொன்னவங்க, பொய்யா ஆக்க முயற்சி பண்ணவங்க, பொய்யாக்க முடியாது, அது வேற விஷயம். பட் முயற்சி பண்ணாங்கல்ல, செய்யலல்ல, அவங்களுக்கு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். உங்கள் மனதில் நான் போட்டு வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நீங்கள் செவித்தாழ்த்து கேளுங்க. நிச்சயமாக இதை சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதில் அவங்க அந்த கொதிக்கும் நீருக்கு இடையில் அவங்க வந்து சுற்றி கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான். ஸோ அதில் நீங்கள் 2 பேரும் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க? 2 சாராரும் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க? இன்னும் யார் வந்து மறுமையில் அல்லாஹ்க்கு நாம் வந்து பதில் சொல்லணுமே அப்படின்னு பயந்து இருக்காங்களோ அவங்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்குது. சொன்னேன்ல, அது என்ன, நீங்கள் காஃபிர்களுக்கும் சொர்க்க சோலைகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்லாம் சிலர் கேட்டீங்க. நமக்கு தெரியாதுடாமா, நமக்கு தெரியாது. நம்ம வந்து இறைவனை நம்பி நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அப்போ அவங்க செய்கிறாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? மேபி அவங்க பொட்டு வைக்கலாம், அவங்க என்ன வேணால், வேறு கல்ச்சரில் என்ன வேணால் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், எந்த மதத்தவராக வேணால் இருக்கலாம். ஆனால் மறுமைன்னு ஒன்று இருக்குது, இறைவன் ஒன்று இருக்கான். அந்த இறைவனுக்கு பயந்து நான் இந்த வேலைகள்லாம் நான் நல்ல விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அவங்களத்தான் சாபியின்கள்னு நல்லா சொல்கிறான். ஸோ அப்படியாப்பட்ட அவங்களும் சரி, இன்னும் இப்போ நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பணும். பட் அதற்கான வாய்ப்புகள் ப்ராப்பராக சொல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் கூட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை. ஸோ அல்லாஹ் வந்து ஒரு கூட்டத்தை மட்டும் நல்லவர்களாக படைச்சிட்டு இன்னொரு கூட்டத்தை தவறாக படைச்சிட்டு அவங்கள வந்து நரகத்தில் போடுறதுக்கு அல்லாஹ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அது சிந்திச்சுக்கிறணும். இன்னொன்று, மற்றவர்களை நம்ம சிந்திக்க வேணாம், நம்ம இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். அவங்க நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொர்க்கம் இருக்குது, அவ்வளோதான். அப்போ உங்களுடைய இரு சாரார்களில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைய எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க? அந்த 2 சொர்க்க சோலைகளும் ரொம்ப பலவிதமான கிளைகளை கொண்டதாக இருக்கும். ஒரு மனுஷன் எதுக்கு போராடுறான்? அப்பா நிம்மதியாக நான் வாழணும் அப்படின்னு தானே. ஸோ அப்படியாப்பட்ட அந்த நிம்மதி, அந்த சோலையை அல்லாஹ் சொல்கிறான், நான் உனக்கு தரேன், அருட்கொடையாக நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறான். நம்ம இவ்வளவும் நம்ம இந்த உலகத்தில் செய்கிறது எதுக்கு?
நிம்மதியான வாழ்க்கை, ஐயோ நிரந்தரமான ஒரு 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 வருமானம், நான் வந்து நல்லபடியாக நான் இருக்கணும், இதுக்கு தானே ஓடுறோம். எது எதுக்கெல்லாம் ஓடுறோமோ அதெல்லாம் எல்லாம் இங்கே சொல்லுவான், பார்த்துட்டே வாங்க. அந்த சோலைகள் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதில் வந்து நீங்கள் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க? ரப்பிக்குமா துகத்திபா. அடுத்து அதில் நீரூற்றுகளும் இருக்கும். சோலைகள் இருக்குது, நீரூற்றுகள் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் எது பொய்ன்னு நினைக்கிறீங்க? அடுத்து அதில் ஒவ்வொரு கனி வர்க்கத்துலேயும் 2 வகைகள் உண்டாம். ஸோ அதிகமாக அல்லாஹ் தாலா கனி வர்க்கத்தை பற்றி பேசுகிறான். ஸோ இந்த கனி வர்க்கத்தில் எவ்வளோ டெலிகசி இருக்குது தெரியுமா? எவ்வளோ நீங்கள் என்ன தான் உணவு சமையல் இதெல்லாம் சொன்னாலும் கனி அந்த ஃப்ரூட்டில் வந்து அவ்வளோ ஒரு 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 டேஸ்ட் இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்க பாவம் கனியோட டேஸ்ட்லாம் அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க, ஜூஸு தான். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு மாம்பழத்தை எடுத்து எப்படி சாப்பிடுவோம்? நம்ம அம்மா நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க, எங்கள் காலத்தில் இதை விட சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கனியோட டெலிகசி, அந்த டெலிஷியஸ், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறான்ல. இன்றைக்கி நீங்கள் நமக்கு வந்து இந்த ஷவர்மாவும் பிரியாணியும் இந்த விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் ஒவ்வொரு இது மூலமாகவும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வராங்க தான். ஆனால் உண்மையான டெலிகசி, உண்மையான அந்த சுவை கனி வர்க்கங்கள் 2 வகையாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ இதில் நீங்கள் 2 சாராரும் எதை பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னும் கேட்குறான். ஸோ அடுத்து அங்கே இருக்கக்கூடிய விரிப்புகளை பற்றி பேசுகிறான். யோசிச்சு பாருங்கள், ஒரு ராஜா மாதிரி ஒரு அரண்மனை, ஒரு 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 ரெட் கார்பெட்டு. ஸோ அதெல்லாம் சொல்கிறான். அவங்கெல்லாம் விரிப்புகளில் சாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அதில் இஸ்தஃப்ரக் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பட்டுனால் ஆன துணிகள் இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த சுவனச்சோலைகளில் அந்த பழங்கள்லாம் அவங்க பக்கத்துலேயே வந்திருக்கும். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம படுற எல்லா கஷ்டமும் எதுக்கு? நிம்மதியாக நான் ஹக்கடான்னு நான் இருக்கணும், அதுக்கு தான் நான் இவ்வளவும் படுறேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். அல்லாஹ் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்கிறான். உங்களுக்கு இவ்வளோ கண்ணியமான அந்த பட்டு ஆடையில் உங்களை நான் உட்கார வச்சுருப்பேன், அதில் நீங்கள் உண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இன்னும் அங்கே நீங்கள் உங்களுக்கான உணவு உங்களை தேடியே வரும், அந்த பழங்கள்லாம் உங்களை தேடியே வரும். ஸோ இதில் இந்த 2 சாராரும் எதை பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஸோ அடுத்து அதில் அடக்கமான பார்வையுடைய கண்ணியர் இருக்கிறார்கள். அவர்களை இதுக்கு முன்னாடி எந்த மனிதனும் எந்த ஜின்களும் தீண்டியதில்லை. ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃபி லம் யத்மிசுஹும் இன்சுன் கப்லஹும் வலாஜான். ஸோ இந்த இடத்துல அந்த என்ன மாதிரியான அந்த விஷயத்தை அல்லாஹ் கொடுக்குறான் சொல்கிறான் அப்படின்னா, ஒரு இன்னும் ஒரு படி மேலே போனீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணும், முக்கியமாக ஒரு ஆணுக்கு, இங்கே வந்து குறிப்பிட்டு ஆண் பெண்ணையும் கூட நம்ம எல்லாமே கப்பிள்ஸ் தானே. ஸோ ஒரு ஆணுக்கு நீங்கள் அவனுடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ பெண்ணுக்கு இல்லையா அப்படின்னா, இது வந்து இறைவனுடைய வார்த்தைகள். இது ஒரு வேளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நமக்கு அரபியும் தெரியாது, ஒரு தமிழும் முழுசாக தெரியாது. ஸோ டிரான்ஸ்லேஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து அல்லாஹ் தாலா இந்த கன்னியர்களை பற்றி பேசுகிறான். ஸோ யோசிச்சு பாருங்களேன், பெரிய பெரிய ராஜாங்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையாட்கள் வந்து கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஏன் ஆண்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த அழகாக பரிமாறுறது, அந்த அந்த பொறுமையாக நமக்கு எல்லாம் பணிவிடை செய்கிறது, இதெல்லாம் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுவாங்கன்னு தான் அந்த கேர்ள்ஸ். இன்னும் இதனுடைய முழு தன்மை அல்லாவே அறிவான். பட் நமக்கு பணிவிடை செய்ய அங்கே ஆள் இருக்குது, உங்களுக்கு வேலைக்காரவங்களும் ரெடியாக இருக்காங்க, அதுவும் கண்ணுக்கு குளிர்ச்சியான வேலைக்காரவங்க இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சொல்லிட்டு ஃபபி ஐ ஆலா இரப்பிக்குமா துகத்திபான் அப்படிங்கிறான். அடுத்து அவங்க வந்து அந்த வேலைக்காரர்களோட தன்மை வந்து
முத்து போலையும் பவளத்தை போலையும் இருப்பாங்க. இதில் இந்த அருட்கொடைகளில் எதை நீங்கள் பொய்ன்னு கருதுறீங்க? ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நன்மைக்கு நன்மையை தவிர வேற எந்த கூலியும் இருக்கா? நன்மைக்கு நன்மையை தவிர வேற எந்த கூலியாவது இருக்கா? இரப்பிக்குமா துகத்திபான். இன்னும் அந்த 2 சோலைகள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் நிறைய சோலைகள், நிறைய, ஒரு 2 மட்டும் நான் தர போகிறதில்ல, நான் உங்களுக்கு நிறைய தருவேன் அப்படிங்கிறான்ல. ஸோ நீங்கள் நான் சொல்கிற வேலைகளை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சொர்க்க சோலைகளை நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறான். இன்னும் இது ஃபபி ஐ ஆலா இரப்பிக்குமா துகத்திபான். ஸோ அந்த ஹாமத்தான்னு வருது, அதாவது அந்த சோலைகள் கரும் பச்சையான நிறமுடையவை, கரும் பச்சையான நிறமுடையவை. இன்னைக்கு சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க க்ரீன் கலர் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் அமைதியாக தரக்கூடிய ஒரு கலர் அப்படின்ட்டு. சிந்திச்சு பாருங்க. அப்போது அல்லாவுடைய அந்த கலர், அந்த அந்த கண்ணுக்கு குளிர்ச்சி கூட இருக்குது. அந்த கலர் கூட நமக்கு நம்மளுடைய அந்த நிலையை, நம்மளுடைய அந்த மூடை வந்து அது சரி பண்ணும், அந்த அழகான நிலைக்கு கொண்டு வரும். ஸோ கரும் பச்சையான அந்த சோலைகள் உண்டு. இன்னும் வந்து ஃபபி ஐ ஆலா இரப்பிக்குமா துகத்திபான். இன்னும் அதில் வந்து நீரூற்றுகள் இருக்கும், அதுவும் 2ஆம், எல்லாமே கப்பலாக எல்லாம் காமிக்கிறான். நீரூற்றுகள் இருக்கும். இதில் ஃபபி ஐ ஆலா இரப்பிக்குமா துகத்திபான். அடுத்து அங்கே கனி வகைகளும் பேரிச்சையும் மாதுளையும் இருக்கும். ஸோ அல்லாஹ் இங்கே வந்து உங்களுக்கு கனி வகைகள், பேரிச்சம், மாதுளை எல்லாம் இருக்குன்னு சுட்டி காமிச்சான். இதே மாதிரி அங்கேயுமே வந்து உங்களுக்கு கனி வகைகள் உண்டு. ஸோ இதில் நீங்கள் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க? ஸோ அடுத்து திருப்பியும் ஃபீஹின்ன ஹைராத்துன் ஹிசான், ஃபீஹின்ன ஹைராத்துன் ஹிசான், நற்குணமுள்ள கன்னியர் இருக்கின்றனர். இதில் நீங்கள் எதை பொய்ன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஹூரும் மக்சுராத்துன் ஃபில்கியாம். ஸோ ஹூருன் மக்சுராத்துன் ஃபில்கியாம். இப்போ அந்த கன்னிகள் வந்து கூடாரங்களில் மறைக்கப்பட்டிருப்பர். ஸோ இன்றைக்கி ஃபேண்டசியான நிலை என்ன அப்படின்னா, ஒரு ஆண் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இவ்வளவும் பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய நீங்கள் நிறைய படங்கள் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட பாருங்கள், அதை அப்படியே ஒரு மாதிரி காமிப்பாங்க. எல்லாம் இதுக்காகத்தானே அப்படின்ற மாதிரி, ஒரு பொண்ணுக்காகத்தானே, அதெல்லாம் இதுதான் இவங்க எல்லாம் படைத்தவனுக்கு தெரியாதா யாருக்கு என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு? இது ரொம்ப ஓப்பனாகவே எல்லாம் சொல்கிறான். நீங்கள் இந்த காரியங்களை இப்போ இதெல்லாம் நான் அங்கே தருவேன் அப்படின்னா நீங்கள் இங்கே எதிர்பார்க்காதீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ ஹூருன் இருப்பாங்க, அவங்க கூடாரங்களில் மறைச்சி வைக்கப்பட்டு இருப்பாங்க. இதை 2 சாராரில் எதை பொய்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அவங்கள இதுக்கு முன்னாடி எந்த மனிதர்களும் ஜின்களும் தீண்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இன்னும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், பசுமையான ரத்தின கம்பளங்கள் மீது அழகுமிக்க விரிப்புகள் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ அந்த 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 சொர்க்கத்தோட அந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறான். அப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான்னா இதுக்கு பகரமாக நீங்கள் இங்கே சொர்க்கத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு அர்த்தம். இங்கே உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இங்கே எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கியாமத்தில் நான் சொர்க்கத்தில் தான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறத சொல்கிறான். இதை சஹாபாக்கள் கேட்கும்போது இதன் மீது ஆசை வைத்து தான் இறைவனுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பல போராட்டங்கள் பண்ணாங்க, பல விஷயங்கள், பல தியாகங்கள் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் இன்றைக்கி நமக்கும் அல்லாஹ் தெரிய வைக்கிறான் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே இன்ஷா அல்லாஹ் வரும், பல விஷயங்கள் வரும். பல இறைவனுடைய அந்த விஷயத்துக்காக நம்ம போராடக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்குது. ஸோ ஏன்னா அல்லாஹ் அந்த பசுமையான விஷயங்கள் எல்லாம் கியாமத்தில் நமக்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்கான்.
ஸோ இதில் நீங்கள் வந்து 2 சாராரும் எதை மறுக்கிறீங்க? ஸோ மிக சிறப்பும் கண்ணியமும் வந்து சிறப்பும் இந்த கிரேட்னஸும் இந்த கண்ணியமும் நம்மளை படைச்ச அந்த உங்களை படைச்ச இறைவனோட திருப்பெயரும் மிக பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறாவை அல்லாஹ் தஆலா முடிக்கிறோம். தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாவுடைய சிறப்பும் கண்ணியமும் தான் எப்போவுமே நிலைத்திருக்கக்கூடியது, அது மிக பாக்கியம் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து முடிக்கிறோம். ஸோ இன்றைக்கி சூரா ரஹ்மானில் நம்ம இந்த விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் எல்லோரும் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.